வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு பெந்தகோஸ்தே இயக்கம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இது எப்படி உருவாச்சு, அவங்களோட மெயின் நம்பிக்கைகள் என்ன, அப்புறம் உலகம் முழுக்க இது எப்படி இவ்வளவு வேகமா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். நிச்சயமா. பெந்தகோஸ்தே இயக்கம் அது பரிசுத்த ஆவிய மையப்படுத்துற ஒரு ரொம்ப முக்கியமான உலகளாவிய கிறிஸ்துவ இயக்கம். ஆமா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுதான். ஆனா அதுக்குன்னு சில தனித்துவமான கொள்கைகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கு. உலக அளவுல சொல்றீங்க? ஆமா, உலகம் பூரா கிட்டத்தட்ட 600 மில்லியன் பேர், அதாவது உலக கிறிஸ்தவர்கள்ல 4ல் 1 பங்குக்கு மேல இதை ஃபாலோ பண்றாங்க. இதோட முக்கியமான விஷயங்களை இப்ப நாம கொஞ்சம் அலசலாம். சரி, முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? நிறைய பேர் அந்த 1906 லாஸ் ஆஞ்சலஸ் அசூசா திரு எழுப்புதல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஆனா கதை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா, அதுக்கு முன்னாடியே வேர்கள் இருக்கு. சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பார்ஹேம்னு ஒருத்தர். பார்ஹாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அவரே இந்த இயக்கத்தோட காட்ஃபாதர்னே சொல்லலாம். அவரோட பங்கு ரொம்ப முக்கியம். ஓ அப்படியா? அவர் பின்னணி என்ன? அவர் ஆரம்பத்துல குவாக்கர் சபையோட இருந்திருக்காரு. அப்புறம் ஏழைங்க, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்கள், மெக்சிகன் அமெரிக்கர்கள்னு விளிம்பு நிலை மக்கள் கிட்ட ஊழியம் செஞ்சிருக்கார். அவர்கிட்ட இன ரீதியா சில முரண்பட்ட கருத்துக்கள் இருந்ததா சில ஆதாரங்கள் சொல்லுது. ஆனாலும் பல இன மக்கள் இருந்த சூழல்ல அவர் ஊழியம் செஞ்சது ஒரு ஆச்சரியம்தான். அவரோட முக்கியமான இறையியல் பங்களிப்பு என்ன சொல்றாங்க? அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதாவது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்கு இல்லையா? ஆமா. அது ஒருத்தர் கிறிஸ்தவரா மாறுறதிலிருந்து, அதாவது இரட்சிப்பிலிருந்து தனித்த ஒரு அனுபவம்னு சொன்னாரு. ஓ, ரெண்டும் வேற வேறன்னு சொன்னாரா? ஆமா, அதுக்கு அடையாளமா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ல் வர்ற மாதிரி அந்நிய பாஷைகள்ல பேசணும்னு சொன்னாரு. இது அப்போ இருந்த சர்ச் பார்வைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. சரி சரி. அப்போ பார்ஹாம் கிட்ட படிச்சோர் தானே வில்லியம் ஜே சைமோர்? கரெக்ட், வில்லியம் ஜே சேமோர். அவரும் ஒரு முன்னாள் அடிமையோட மகன். அவர் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போனப்போவே கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்சதா சொல்றாங்களே? ஆமா, அவரை கூப்பிட்ட சர்ச்லயே அவரை உள்ள விடாம பூட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழுவா ஒரு வீட்டுக்கு மாறி அங்க கூடி பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் அதிகமானதும்? ஆமா, கூட்டம் அதிகமாகவே கடைசியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஏழ்மையான பகுதியில ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இடத்துக்கு போனாங்க. அதுதான் அசூசா தெருவுல இருந்தது. அந்த அசூசா தெருவு எழுப்புதல் அது ரொம்ப நாள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம். 1906ல இருந்து 1915 வரைக்கும். ஆமா, அது நாடு முழுக்க பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அல்ல, முக்கியமா சொல்றது அந்த இன பாகுபாடற்ற தன்மை தானே? நிச்சயமா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். செய்மோர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர். ஆனா அவர் நடத்தின கூட்டத்துல வெள்ளையர்கள், லத்தீனோக்கள், ஆசியர்கள், ஏழை, பணக்காரன்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அமெரிக்காவுல ஜிம் க்ரோ சட்டங்கள் இருந்த காலத்துல இது பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம், நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இதனால பயங்கரமான இனவெறி தாக்குதல்களையும் சந்திச்சாங்க. பத்திரிகைகள்யா? ஆமா, லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பேப்பர்ல செய்மோர ஒற்றைக்கண் நீக்ரோன்னு ரொம்ப கேவலமா கூட எழுதினாங்க. குடும்பதான். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட ஆராதனை முறை அப்போ புதுசா இருந்துச்சா? சிலருக்கு புதுசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையில இதுக்கு முன்னாடி நடந்த கிறிஸ்தவ எழுப்புதல் இயக்கங்கள்லயும், அதாவது பெரிய விழிப்புணர்வுகள், மெத்தடிஸ்ட் இயக்கம், பரிசுத்த இயக்கங்கள், இதுல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கூறுகள் இருந்திருக்கு. ஓ, அசூசா தெருவுல நடந்தது அந்த பாரம்பரியத்தோட ஒரு, எப்படி சொல்றது, ஒரு தீவிரமான வடிவம்னு சொல்லலாம். இது திடீர்னு முளைச்ச ஒண்ணு இல்ல. சரி, இப்போ இறையியலுக்கு வருவோம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பெந்தகோஸ்தே இயக்கத்தோட தனித்துவம் என்ன? முக்கியமா அந்த 2வது ஆசீர்வாதம்னு சொல்றாங்களே? ஆமா, ரட்சிப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற 2வது ஆசீர்வாதமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பாக்குறாங்க. இதுக்கு சில டெக்னிக்கல் வார்த்தைகள் சொன்னீங்களே, பிரிநிலை, தொடர்நிலைன்னு. ஆமா, பிரிநிலை அப்படின்னா மறுபிறப்பு, அதாவது ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள வர்றது வேற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதாவது சேவை செய்யறதுக்காக வல்லமைய பெறது வேற. இது ரெண்டும் தனித்தனி செயல்னு சொல்றாங்க. அப்ப தொடர்நிலை? தொடர்நிலைனா இந்த அபிஷேகம்ங்கிறது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயம். தர்க்க ரீதியாவோ இல்ல கொஞ்ச காலம் கழிச்சோ நடத்தலாம். இதோட அர்த்தம் என்ன? எல்லா கிறிஸ்தவரும் அபிஷேகம் பெற்றவங்க இல்லன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, இந்த பார்வைப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் மறுபிறப்பை பெற்றிருந்தாலும் எல்லாருமே பரிசுத்த ஆவியால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு அவங்க கருதுறதில்ல. ஓ, அப்போ அந்த அந்நிய பாஷை அதுதான் இதுக்கு அடையாளம்னு ஆரம்பத்துல சொன்னாங்க இல்லையா? ஆமா,
ஆரம்ப காலத்துல அந்நிய பாஷை பேசுறது குளோசோலேலியா தான் அபிஷேகத்தோட ஆரம்ப சான்றுன்னு ரொம்ப வலியுறுத்துனாங்க. அந்நிய பாஷைன்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அது பேசுறவருக்கே தெரியாத உலக மொழிகளா இருக்கலாம், இல்லனா தேவதூதர்களோட பாஷைகளா இருக்கலாம், இல்ல குறியீட்டு செய்திகளா இருக்கலாம்னு பல பார்வைகள் இருக்கு. இதோட நோக்கம்? தேவனை துதிக்கிறது, ஜெபம் பண்றது, நன்றி சொல்றது, தேவனிடம் ரகசியங்களை பேசுறது, சபையில யாராவது அர்த்தம் சொன்னா தீர்க்க தரிசனம் மாதிரி செயல்படுறது, இப்படி பல நோக்கங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இது எந்த அளவு முக்கியமா இருக்கு? இன்னைக்கு சில குழுக்கள் இத ஆரம்ப அடையாளமா அவ்ளோ கடுமையா வலியுறுத்துறது இல்ல, ஆனாலும் பலருக்கு இது ஒரு முக்கியமான அனுபவமா தொடர்ந்து இருக்கு. இதுதான் தொடர்ச்சிவாதம்னு சொல்றது இல்லையா? அதாவது புதிய ஏற்பாட்டுல சொல்ற எல்லா வரங்களும், தீர்க்க தரிசனம், குணமாக்குவது, அந்நிய பாஷை, அற்புதம் மாதிரி எல்லா வரங்களும் இன்னைக்கும் இருக்குன்னு நம்புறது. கரெக்ட். இது நிறுத்தல்வாதம், செசேஷனிசம்ங்கிற பார்வைக்கு நேர் எதிரானது. நிறுத்தல்வாதிகள் இந்த அற்புத வரங்கள் அப்போஸ்தலர்களோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அனுபவ ரீதியா என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 கட்ட அனுபவம், மறுபிறப்பு அப்புறம் அபிஷேகம். 2வது கடவுளோட பிரசன்னத்தை ரொம்ப சக்தியா உணர்றது. பயங்கரமான அன்பு, ஜெபத்துல சந்தோஷம், ஒரு மாதிரி நன்றி உணர்வு, வழிகாட்டுதல் மாதிரி. 3வதா வரங்களின் ஜனநாயகப்படுத்தல்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதாவது ஆவிக்குரிய வரங்கள் பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, சாதாரண விசுவாசி உட்பட எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கறாருன்னு நம்புறது. இது பாஸ்டர் சபை மக்கள் வேறுபாட்டை குறைக்குது, ஒரு மாதிரி அதிகார படிநிலை கம்மியா இருக்கு. சரி, இந்த இயக்கம் காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்கு. அத விளக்க அலைகள்னு சொல்றாங்களே, அது ஒரு நல்ல கட்டமைப்பு மாதிரி தெரியுது. ஆமா, வரலாற்றை புரிஞ்சுக்க உதவுது. ஆனா இது ரொம்ப கச்சிதமான பிரிவினை இல்லைன்னு நாம புரிஞ்சுக்கணும். முதல் அலை, அதாவது பாரம்பரிய பெந்தகோஸ்தே. இது எப்போ? இது 1900கள்ல ஆரம்பிச்சது. அசூசா தெருவோட நேரடி தொடர்புடையது. அப்போஸ்தலர் நடபடிகள், எழுப்புதல் கூட்டங்கள், பரிசுத்த இயக்கத்தோட தாக்கம். பரிசுத்த இயக்கத்தோட தாக்கம்னா? உதாரணமா மேக்கப் போடக்கூடாது, நகை போடக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது மாதிரி சில கட்டுப்பாடுகள். ஆரம்பத்துல இனப்பாகுபாடு இல்லாம இருந்தது ரொம்ப முக்கியம். இது யார அதிகமா ஈர்த்துச்சு? பெரும்பாலும் ஏழைங்க, படிப்பு குறைவா இருந்தவங்க கிட்ட தான் இது முதல்ல போச்சு. அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், ஃபோர் ஸ்கொயர் சர்ச் மாதிரியான பெரிய சபை பிரிவுகள் இதுல தான் உருவாச்சு. ஆனா பாரம்பரிய சபைகள் இதை ஏத்துக்கலையா? இல்ல, பெரும்பாலும் இத ஒதுக்கி வச்சாங்க. சரி, இது முதல் அலை. அப்புறம் 2வது அலை கரிஸ்மேட்டிக் இயக்கம். ஆமா, 2ஆம் அலை கரிஸ்மேட்டிக் இயக்கம். இது 1960-70கள்ல. இதுல என்ன ஆச்சுன்னா, பெந்தகோஸ்தே அனுபவங்கள் பாரம்பரிய சபைகளுக்குள்ளேயே பரவ ஆரம்பிச்சது. ஓ, கத்தோலிக்கா ஆங்கிலிக்கன் மாதிரி சபைகளுக்குள்ளேயுமா? ஆமா, கத்தோலிக்கா, ஆங்கிலிக்கன், லூதரன், பிரஸ்பிடேரியன் எல்லா சபைகளுக்குள்ளேயும், ஏன் பல்கலைக்கழகங்கள்லயும் கூட. இப்படி பாரம்பரிய சபைகள்ல இருந்துகிட்டே இந்த அனுபவங்களை பெற்றவங்கள கரிஸ்மேட்டிக்னு சொன்னாங்க. அவங்க பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவங்க இல்ல? இல்ல, அவங்க ஏற்கனவே இருந்த சபை அமைப்போட இந்த பெந்தகோஸ்தே அம்சங்களை சேர்த்துக்கிட்டாங்க. அலையினரோட கடுமையான கட்டுப்பாடுகள் இவங்க கிட்ட கொஞ்சம் குறைவு. ஆமா, 3ஆம் அலை. இது 1980கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கும் தொடருது. இதுல பெரும்பாலும் சுயாதீனமான சபைகள் நிறைய உருவாச்சு. வின்யார்ட், கால்வரி சாப்பல் மாதிரி. இதுல வேற என்னென்ன அம்சங்கள் இருக்கு? இது சில சமயம் டிவி சுவிசேஷர்கள், அப்புறம் செழிப்பு சுவிசேஷம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு சொல்றது, அதோடு தொடர்பு படுத்தப்படுது. செழிப்பு சுவிசேஷம்னா? அதாவது விசுவாசமா இருந்தா கடவுள் பணம், ஆரோக்கியம் கொடுப்பார்னு சொல்றது. ஆனா பொறுப்பான பெந்தகோஸ்தே தலைவர்கள் இதை ஏத்துக்கிறது இல்லைன்னு ஆதாரங்கள் சொல்லுது. இந்த 3வது அலையில அற்புதங்களையும் பரவச அனுபவங்களையும் ரொம்ப வலியுறுத்துற போக்கும் இருக்கு. கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி தெரியுது. ஒதுக்கப்பட்ட குழுவா ஆரம்பிச்சு, அப்புறம் முக்கிய சபைகளையே பாதிச்சு, அப்புறம் சுயாதீனமா அற்புதங்களை முன்னிறுத்துற ஒரு கட்டம். 4வது அலைன்னு கூட ஒண்ணு இருக்கா? சில பேர் சொல்றாங்க இது சாத்தியமான 4ஆம் அலை. இது இப்போதைய ஒரு போக்கு. பெந்தகோஸ்தே வட்டாரங்கள்ல அறிவுபூர்வமான நம்பிக்கை, கல்வி சார்ந்த சிந்தனை, இறையல்ல ஆழம் தேடுற ஒரு முயற்சி. அப்போ அனுபவத்தோட அறிவையும் இணைக்கிறாங்களா? ஆமா, பெந்தகோஸ்தே பல்கலைக்கழகங்கள், இறையியல் கல்லூரிகள் முக்கியத்துவம் பெறது இந்த இயக்கத்தோட முதிர்ச்சியை காட்டுதுன்னு சொல்லலாம். ஆனா இது இன்னும் முழுசா வரையறுக்கப்படல. இந்த வளர்ச்சி உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. சின்னதா ஆரம்பிச்சு இன்னைக்கு 600 மில்லியனுக்கும் மேல. உலக கிறிஸ்தவர்கள்ல 4ல் 1 பங்குக்கு மேல. ஆமா,
8000க்கும் அதிகமான மொழி பேசுற மக்கள் மத்தியில உலக மக்கள் தொகையில 95% இடத்துல இது பரவி இருக்கு. குறிப்பா தெற்கரை கோள நாடுகள்ல, ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்காவுல வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்க ஊழிய நோக்கங்கள்ல ஏதாவது தனித்துவம் இருக்கா? நிச்சயமா சில முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதல்ல அவசரமான ஊழிய நோக்கு. பரிசுத்த ஆவியின் பலத்தோட இயேசுவோட மகா கட்டளையை நிறைவேற்றணுங்கிற ஒரு தீவிரம். சுவிசேஷம் சொல்றது சபை ஆரம்பிக்கிறது இதுலயா? ஆமா, சுவிசேஷம் சொல்றது, புதுசா சபைகளை ஆரம்பிக்கிறது, இதுவரைக்கும் கிறிஸ்தவம் போகாத இடங்களுக்கு போகணுங்கிற உந்துதல் ரொம்ப ஜாஸ்தி. இது புது மிஷனரி களங்கள்ல ஒரு பெரிய சக்தியா இருக்கு. குணமாக்குறது, விடுதலை தர்ற ஊழியங்களும் முக்கியமா? ஆமா. ரெண்டாவதா குணப்படுத்துதல் மற்றும் விடுவித்தல். நோய், கஷ்டங்கள் இதெல்லாம் சில சமயம் பாவத்தோட அல்லது பிசாசோட வேலையோட வெளிப்பாடுன்னு நம்புறாங்க. இயேசுவோட மாதிரியை பின்பற்றி நோயாளிகளுக்காக ஜெபம் பண்றது, பிசாசுகளை துரத்துறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இது மூலமா பாவம், வியாதி, சாத்தானோட சக்திகளை எதிர்கொள்றதா நம்புறாங்க. ஆரம்பத்துல எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது 3வது பாயிண்ட். ஆரம்பகால உள்ளடக்கம். அசூசா தெருவிலேயே பார்த்தோம். படிப்பு, மொழி, இனம், வசதி, பாலினம் இதையெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் ஆவியோட வல்லமை கிடைக்கும்னு நம்புனாங்க. பெண்களுக்கும் ஊழியம் செய்ய அனுமதிச்சாங்களா? ஆமா, பாரம்பரிய சபைகளை விட ரொம்ப முன்னாடியே பெண்களை ஊழியம் செய்ய அனுமதிச்சு நியமிச்சாங்க. அந்த ஆரம்பகால இன பொருளாதார வேறுபாடு இல்லாம இருந்தது ரொம்ப முக்கியம். இது காலப்போக்குல சில இடங்கள்ல குறைஞ்சாலும் இது மறுபடியும் கொண்டு வர முயற்சிகள் நடந்திருக்கு. சரி, இவ்வளோ பெரிய இயக்கம்னா சில கவலைகளும் விமர்சனங்களும் இருக்கும். என்னென்ன கேள்விகள் எழுப்பப்படுது? ஆமா, ஆதாரங்கள் சில முக்கியமான கவலைகளை சொல்லுது. அது அப்படியே பார்க்கலாம். முதலாவது, 2 அடுக்கு கிறிஸ்தவம் உருவாகிற ஆபத்து. அது எப்படின்னா? அதாவது அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க மற்றவங்களை விட கொஞ்சம் மேலானவங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். இது சபையில பிரிவினைகளை உண்டாக்கலாம். அந்த 2வது ஆசீர்வாதத்தை ரொம்ப வலியுறுத்துறதாலையா? ஆமா, அதை இன்னும் அனுபவிக்காதவங்கள இது குழப்பலாம், இல்லனா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கலாம், இல்லனா அபிஷேகம் கிடைச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுங்கிற மாதிரி ஒரு தப்பான தோற்றத்தையும் கொடுக்கலாம். அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பத்தியும் சில கேள்விகள் இருக்குதானே? ஆமா, 2வதா நேரடி அனுபவத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிற ஒரு சாத்தியம். சில சமயம் தனிப்பட்ட அனுபவங்கள் தீர்க்க தரிசனம், வழிகாட்டுதல்னு சொல்றது பைபிளுக்கும் சபை தலைமைக்கும் இல்ல பொதுவான அறிவுக்கும் எதிரா இருக்கலாம். கடவுள் எப்போதுமே சில வழிமுறைகள் மூலமா தானே செய்யப்படுறார். ஆமா, பைபிள், கிறிஸ்து, சபை மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. அத மறக்க கூடாதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. அப்புறம் பரபரப்பான விஷயங்கள் மேல அதிக கவனம் போறதா சொல்றாங்களே? அது 3வது கவலை. பரபரப்பானவற்றுக்கு அதிக முக்கியத்துவம். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், அற்புதம் இது மேலேயே அதிக கவனம் போறதால பரிசுத்தாவியானவர் நம்ம அன்றாட வாழ்க்கையில அமைதியா செய்யற முக்கியமான கிரியைகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம் மாதிரி ஆவியின் கனி கவனிக்கப்படாம போற அபாயம் இருக்கு. சில சர்ச்சைக்குரிய குழுக்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கறதும் ஒரு பிரச்சனையா? ஆமா, 4வதா பைபிளுக்கு முரணான குழுக்களோட தொடர்பு. உதாரணமா திருத்துவத்தை மறுக்கிற ஒரே நபர் பெந்தகோஸ்தே, செழிப்பு சுவிசேஷம், விசுவாச வார்த்தை இயக்கம் மாதிரி சில இயக்கங்களோட சில சமயம் இதை சேர்த்து பாக்குறாங்க. ஆனா எல்லா பெந்தகோஸ்தே ஆட்களும் இதை ஏத்துக்கிறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது, பொறுப்பான பெந்தகோஸ்தே தலைவர்களும் விசுவாசிகளும் இந்த இயக்கங்களையும் அவங்களோட போதனைகளையும் நிராகரிக்கிறாங்கன்னு ஆதாரங்கள் தெளிவா சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். சரி, கடைசியா இந்த இயக்கத்தை பத்தின சில தவறான எண்ணங்கள், ஸ்டீரியோ டைப்ஸ் மாதிரி. ஆமா, 5வதா நற்பெயர் சார்ந்த சிக்கல்கள். சில சமயம் இவங்கள ரொம்ப சட்டதிட்டம் பாக்குறவங்களா இல்ல படிக்காதவங்க, கிராமத்துக்காரங்கன்னு ஒரே மாதிரியா பாக்குறாங்க. இல்லனா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க, பகுத்தறிவுக்கு எதிரானவங்கன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா? முழுசா இல்ல. நிறைய பெந்தகோஸ்தே சபைகளும் மக்களும் அனுபவத்தோட சேர்த்து அறிவையும் கல்வியையும் மதிக்கிறாங்க. பெந்தகோஸ்தே பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு. அப்போ நாம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். பெந்தகோஸ்தே இயக்கத்தோட ஆரம்பம், முக்கிய நம்பிக்கைகள், அதோட அலைகள், உலகளாவிய வளர்ச்சி, ஊழிய பார்வை, அப்புறம் சில கவலைகள், விமர்சனங்கள் வரைக்கும். ஆமா, இது ஒரு பெரிய சிக்கலான ஆனா ரொம்ப வேகமா வளர்ற இயக்கம். இது எல்லாத்தையும் மனசுல வச்சு கேக்குறவங்க யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இறுதி கேள்வி இருக்கா? இருக்கு.
இந்த இயக்கம் தொடர்ந்து மாறிட்டே வருது இல்லையா? பெந்தகோஸ்த இயக்கம் உலகம் முழுக்க, குறிப்பா தெற்கு அரைக்கோளத்துல இவ்ளோ வேகமா வளர்றதையும், நேரடி ஆவிக்குரிய அனுபவத்துக்கும் தனிநபர் வல்லமைக்கும் அது கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் பார்க்கும்போது 21ஆம் நூற்றாண்டுல உலகளாவிய கிறிஸ்தவத்தோட முகம் எப்படி மாறிட்டு வருது, அதோட முன்னுரிமைகள் என்னங்கறத பத்தி இந்த இயக்கத்தோட தொடர் வளர்ச்சி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ஆழமான அலசலுக்கு எங்க கூட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி.